கணக்கு போட்டு பார்த்து எல்லாமே கரெக்டாக இருக்க முடியும். சொல்கிறாரு, ரைட்டு, ஓகே, அவ்வளோதான். இப்போதான் ஒன்றும் இல்லாமல் இருந்தீங்க, இப்போ உங்கள் கடனை ஒரு 20 உதாரணத்துக்கு தகுதியே இல்லாதவங்களாம் இன்னைக்கு அமைச்சர் பதவியில் இருக்கிறாங்க. இது வந்து மோடியை மறந்துருக்காக தான் அந்த கட்சியை வந்து குழந்தையோட தாய் வந்து இப்படியான ஆள் கிடையாதுன்றது உண்மைதான். ஆனால் அதுக்காக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டுருக்கு. எதை எடுக்கிறது எதை தொடங்குறதுனே தெரியல, அந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு. இருந்தாலும் விவசாய பிரச்சனையை இப்போ முதல்ல எடுப்போம். அதாவது இவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் திமுக மாதிரி கிடையாது. அப்போது தேர்தல் எலெக்ஷன் டைம்னு ஒன்று சொல்கிறது, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒன்று சொல்கிறது, அந்த மகளிர் உரிமை தொகையை வச்சு பேசினார். நான் டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன். 5 ஏக்கருக்குள்ளே இருக்கவங்களுக்கு முழு பயிர் கடன், அதாவது விவசாய கடன் தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடி அப்படின்னு தான் அறிவித்தார். ஆனால் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்த மட்டுமே ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கு பட்ட நாமம், இந்த யோகி பாபு சொல்கிற மாதிரி எனக்கே விபூதி அடிச்சிட்டியே அப்படின்ற மாதிரி இன்றைக்கி விவசாயிகளுக்கு விபூதி அடிச்சிருக்காரு விஜய் அவர்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுவாக அளந்து பார்த்துருக்காங்க. அளந்து பார்க்கும்போது 5 ஏக்கர்ன்றது வரப்பெல்லாம் சேர்க்காமல் சொல்லியிருக்காங்க. வரப்பு சுற்றியில் இருக்க வரப்பு, இடையில உள்ள வரப்பெல்லாம் சேர்த்து பார்த்தா 5.25 வருது. அப்போ 5.25க்கு மேலே இருக்க எப்படி கொடுக்க முடியும்? அப்போ கூட 50% தள்ளுபடி பண்ணுமே. அதைத்தான் 50% இல்லை, 5 ஏக்கர்னாங்க. 5 ஏக்கருக்கு மேலே இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம், அவ்வளோதான். அந்த வரப்பு இறப்பெல்லாம் கழிச்சிட்டு போட்டால் மீதி தேர்றது சேட்டுக்கடலாம் அடகு வச்சா சொல்லுவான். வட்டி அந்த 4 நாளைக்கு ஒரு வட்டி போடுவாங்க. அப்புறம் கூலி சேதாரத்தில் கூலி ஒன்றுமே கிடையாதுமா. செய்கூலி சேதாரம் கிடையாது. சேதாரத்தில் போட்டு 15,000 20,000 அடிச்சிடுவான். அந்த மாதிரி தான் கணக்கு போட்டு பார்த்து எல்லாமே கரெக்டாக இருக்க முடியும். சொல்கிறாரு, ரைட்டு, ஓகே, அவ்வளோதான். கொடுக்குறத ஒன்றும் இல்லாமல் இருந்தீங்க, இப்போ உங்கள் கடனை ஒரு 20,000 ஒன்றும் இல்லைன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்கள் போன 1000 சொல்லுவோம். அதுக்காக நீங்கள் போன ஆட்சியில் 12,000 கோடி வந்து திமுக வந்து விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கு. அதனால என்ன ஆச்சு? ஆனால் எதுவுமே செய்யல. அதனால என்ன ஆச்சு? 12,000 கொடுத்த வாக்குறுதி திமுக தோத்து தானே போச்சு. அப்போ இப்படி பண்ணால் ஜெயிக்கும். ஓஹோ, சொன்னதை செஞ்சா தோத்து போயிடுவாங்க. அப்படி கிடையாது. இப்போ வந்து நீங்கள் இப்படி இருந்து என்ன நடந்துச்சு? மக்கள் அதை நினச்சி பார்க்கல. மக்கள் நினச்சி பார்க்கல. காலவாரி விட்டான். இல்லை, காசையும் வாங்கிட்டு என் காசை தானே கொடுத்துன்றேன். இல்லை, ஆமாம், இல்லை அவரே அவன் காசை கொடுக்குறான், அது கம்மியாக கொடுக்குறேன் போ அப்படின்னா முடிஞ்சு. அதாவது அவரு மக்களுக்கு சொன்ன டைலாக்கை இப்போ இவருக்கே பொருத்தி பார்த்துக்கிறேன். ஆமாம், எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? நீ துரோகி. நீ வாங்கி தின்னுவிட்டு என் காசு தானே கொடுத்தேன்னுவ. கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். இந்த ரோட்டுக்கு வந்து போட்டீங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே சார், இதுக்கு எதிர்க்க விவசாயிகள் ஏதோ ஒரு ஓரத்தில் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை வந்த வரைக்கும் லாபம். இதையும் பிடிக்கிட்டு விட்டுருவேன்னு சொன்னீங்க, தப்புன்னு ஓகேன்றேன். இதுவும் கொடுக்க முடியாதுன்னா என்ன பண்றாங்க? எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு எத்தனையோ போராட்டங்கள் விவசாயிகள் பண்ணியிருக்காங்க, எல்லாம் நடந்திருக்கா? ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி இதுலேயும் கொடுத்த வரைக்கும் வாங்கிட்டு ஒரு 2 நாளைக்கு கத்துவாங்க. ஆர்ப்பாட்டம், போராட்டம். அதுவும் பாதி விவசாயி வர மாட்டாங்க. 100 விவசாயியில் ஒரு 10 பேர் ஒருத்தர்னு கத்திட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு? ஆனால் அது தொடருது. இந்த ஏமாற்றங்கிறது இப்போ இலவச ஏமாற்றம் கிடையாது. உங்களுக்கு கொடுக்கணும்னு என்ன இருக்கு? அது சொல்லிதானே சார் முன்னிறுத்தி வராரு. சொன்னோம், இப்போ செய்ய முடியல, என்ன பண்ணுவீங்க? அது ஒத்துக்கவும் பண்றாங்களே. எதுக்கு நான் ஒத்துக்கணும்? அப்போ திமுகவை குறை சொன்னாங்கல்ல, அது எலெக்ஷனுக்கு முன்னாடி. அடுத்த எலெக்ஷன் அப்போ சொல்லுவாங்க. அது போன மாதம், இது இந்த மாதம்ன்ற கதை தான். எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன் வருது இல்லை, 2031. அப்போ என்னன்றது சொல்லுவாங்க. அப்போ ஒரு வேளை தள்ளுபடி எதாவது பண்ணுவாங்க? எண்டில் பண்ணுவாங்க, கடைசியில். வருஷம் தள்ளுபடி வருஷம் இல்லை, கடைசியில் மீதி உள்ளதை கொடுத்தாங்கன்னா நீங்கள் மறந்துடுவீங்கல்ல. ஓஹா, கடைசி நேரத்தில். அப்போ மட்டும் மக்கள் வந்து இப்போ திமுகவுக்கு பண்ண மாதிரி தாவேக்காக்கு பண்ண மாட்டாங்க. அது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றது அந்த பைத்தியம் முடிச்சவங்க என்ன பண்ணுறாங்கன்றது மக்களை சொல்ல, நம்ம பொதுவாக ஓட்டு போட்டோம்னு சொல்லுவோம். அந்த 1.5 கோடி பேர். ஆமாம், அந்த 1.5 கோடி பேர் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஸோ அப்போது இந்த மின்வெட்டுக்கு எப்படி சேகர் பாபு அவங்க மேலே பழியை போட்டு எஸ்கேப் பண்ணாங்களோ அந்த மாதிரி இதுவும் எம்எல்ஏ போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இப்போ தான் எவன் கேட்க போகிறான்? முன்னோட்டு வச்சுன்னா 4 நாளைக்கு போய் கத்துவாங்க, திருப்பி போய் இது பண்ணுவாங்க. விஜய் என்ன காரணம் கிடையாதுன்னுவாங்க, எவனோ வைரத்து விட்டான்னுவாங்க. அது 2 ரீல்ஸை போடுவாங்க. திமுக காரணம் வைரத்து விட்டான், டிரான்ஸ்ஃபார்மர். அவங்களுக்கு வயர்னா என்ன, டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, பவர் ப்ரொடக்ஷனா என்ன, எந்த இலவுமே தெரியாது. தெரியாத ஒரு கூட்டம் இருக்குன்னு நம்புவாங்க அவங்க. திமுக காரன் தூட்டா. சரி, இது பொதுமக்கள் எதுவுமே தெரியல, அவங்க திமுக காரங்க சதி சொல்றாங்க, நம்ம ஏத்துக்கலாம். ஒரு அமைச்சரே இல்ல கருப்பாடு இருக்கு, மின்சார துறையில வந்து கருப்பாடு இருக்கு, அந்த கருப்பாடு அதனால சொல்றாரு.
டிவிக்கு ஆஃபீஸ்க்குள்ளீங்களா? எங்கேயோ பார்த்துட்டு அவரை சுற்றி இருக்கிறது. இப்போ கருப்பாடு இருக்குன்னு எப்படி தெரியும்? பார்த்தா தானே தெரியும். அது எங்கே இருக்கும்? அது அவர் எங்கே பார்த்தாரோ எதோ ஒன்று பார்த்துட்டு இந்த கருப்பாடு இங்கே தான் இருக்கு போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கருப்பாடு யாரும் எடுத்து அது மேலே நடவடிக்கை எடுக்காம மொத்தம் பொதுவாக சொல்லிட்டு நகர்றது ஆட்டை போட்டுற முடியாதுல்ல. கழிப்பறைய ஆடு அவங்களுக்கு சொந்தமாக இருக்கும், சொந்தமான ஆடை போட்டுற முடியாது. அதனால அப்படியே இருக்கும். இன்னுமே தான் கருப்பாடெலாம் இனிமேல் தான் எடுப்பாங்க. எடுத்து பலி கொடுத்து அதெல்லாம் இது பண்ணுவாங்க. ஆடை பலி கொடுத்து அதுக்கப்புறமா பூஜை போட்டு தொடங்கி வைப்பாங்க அப்படின்றீங்களா? சரி, அடுத்து அதிமுக கதைக்கு போகும். அதிமுக கதை ஆரம்பத்தில் சிவி சண்முகம் தனியாக கொண்டு போய் ஆரம்பித்ததுலேருந்து இபிஎஸ் அவர்களை சந்திக்காமல் சிவி சண்முகம் இவர் சந்தித்தது, இப்போது 21 பேர் நீங்கள் தனியாக போனீங்கன்னா நான் பதவியை பிடிக்கிறேன்னு இபிஎஸ் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவங்க நாங்கள் எப்போ இபிஎஸ் அவர்களை எதிர்த்தோம், நாங்கள் எதிர்க்கவே இல்லை, அவர் தான் என்றைக்கும் நிரந்தர பொதுச் செயலாளர்னு மறுபடியும் இந்த பக்கம் அமைச்சர் பதவி தரலன்னு அங்கே ஓடிட்டாங்க. இப்போ நீங்கள் போடலாம் என்ன, நாங்கள் போடுறோன்ட்டு அமைச்சர் பதவி அதாவது எம்எல்ஏ பதவியே ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு டிவிக்கு கிட்ட நேரடியாக போயிருக்காங்க. இது எண்ணிக்கைகள் அதிகமாயிட்டு இருக்கு நாளுக்கு நாள். நேற்று 2 இன்னைக்கு 5 அப்படின்னு போகிறாங்க. இதை எப்படி பார்க்குறது? பேர் போனாங்க. ஆமாம், நேற்று 3 இன்னைக்கு 2 பேர் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் போவாங்க. காசு எவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போக தான் செய்வாங்க. ஸோ இப்போ சும்மா இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன தொகுதியில் மதுராந்தகம் தொகுதியிலலாம் வந்து ஏதோ ஓட்டுக்கு 300 200 கொடுத்துருப்பாங்க. கொடுத்தாங்கன்னா ஒரு 40 கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. 30 கோடி 40 கோடி எலெக்ஷனில் செலவு பண்ணியிருப்பாங்க. அதில் சொந்த காசு ஒரு 5-6 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. கட்சி ஒரு 20 கோடி கொடுத்துருக்கோம், 20-25 கொடுத்துருக்கோம். இப்போ மொத்தமாக அந்த செலவு பண்ண காசையும் கொடுத்துட்றோம். அடுத்த எலெக்ஷனுக்கு காசு தரோம், சீட்டும் தரோம்னா என்ன ஒரு 50 கோடி ரூபா தரோம். ஓஹோ, ஏன்னா பாவம் தானே அவங்க செலவு பண்ணிவிட்டு இது எப்போ எடுக்கிறது? 5 அதுக்கு பேர் தானே குதிரை பேரம். குதிரை எப்படியா பேரம் பேச நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கழுதையும் தான் பேரம் பேசுகிறாங்க. அதுக்கு என்ன? அது குதிரையோ கழுதையோ ஏதோ ஒரு பேரம் பேசுகிறாங்க இல்லையா? அதாவது பேரம் பேசுறதில்ல, கார் வாங்க போகிறேன் பேரமாக பேசுகிறாங்க. கேட்லாக் கொடுக்குறாங்க, ரேட் கார்டை கொடுக்குறாங்க, நீங்கள் டிக் பண்ணுறீங்க எந்த மாடல் எக்ஸ்டி வேணுமா எக்ஸ்எல் வேணுமா எஸ்ஆர் அந்த எந்த இதுக்கோ வாங்கிட்டு வர்றீங்க, அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி விஜய் வந்து பேரம்லாம் கிடையாது இல்லை. அதான் அந்த மாதிரி விஜய் வந்து புக் பண்ணுறாருன்றீங்களா? அதிமுக எம்எல்ஏ டிவிக்கு தானே சார் போகிறாங்க. டிவிக்கு போனால் விஜய் என்ன செய்வார்? இல்லை, எனக்கே அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. அந்த கட்சியில் யார் முதலமைச்சர் தெரியல, ஆதவ அர்ஜுனாவா விஜயான்னு தெரியல. இல்லை, ஆதவ அர்ஜுனா வந்து ஆக்டிங் முதலமைச்சர். ஓஹோ, அவர் வந்து தலைமை ஆக்டிங் முதலமைச்சர், அவர் ஆக்ஷன் முதலமைச்சரா? ஆக்ஷனில் அவர் தான் இறங்குவார். அவர் தான் ஆள் பிடிக்கிறது அவர் தான். ஓஹோ, அதான் என்னங்க சார் புள்ள பிடிக்கிற மாதிரி சொல்கிறீங்க? பிடிக்கிறது இல்லைம்மா. இப்போ நீங்கள் பஸ்ஸு நிற்கிது, அவங்களா வந்து ஏறினாங்கன்னா துரத்தியாக விட முடியும். பஸ் அதுக்கு தான் நிறுத்தி வச்சுருக்கோம். இல்லை, அவங்களாம் ஏறின மாதிரி தெரியல. இவர் தானே சோஃபா அணைச்சு பின்னாடியே போய் நான் இருக்கேன். வரல இல்லை, சோஃபா வாங்கினவங்க வந்தாங்களா? சிவி சண்முகம் வந்தாரு, ஆனால் அமைச்சர் பதவி கடவுள் ஏமாந்து போயிட்டாரு. இல்லை அப்படி இல்லை, அதாவது அவரை சிவி சண்முகத்தை நம்பிலாம் யாரும் வர மாட்டாங்க. அவருக்கு இப்போ தான் புரியுது. இப்போ திருப்பி என்ன பண்ணுறாருன்னா சிவி சண்முகம் அதுக்காக தான் வேலுமணி என்னன்னா விவரமாக சிவி சண்முகத்தை இறக்கி விட்டது. அவர் எம்பி பதவி காலி பண்ணி விட்டாங்க. ஆமாம், காலி பண்ணிவிட்டு இப்போ எம்எல்ஏவாக இருக்கு, எம்எல்ஏ பதவி காலியாக போகுது. ஸோ இப்போ அடித்து பிடிச்சி இவர் போய் அந்த லெட்டரை அப்படியே ஹோல்டு பண்ணி வாங்கிட்டு வரணும் சிபிஆர்எஸ்ல. ஐயோ தயவுசெய்து இது பண்ணிடாதீங்க, கொஞ்சம் இருங்க, நான் பதவி இருக்கு, நான் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எம்பியாவே பழையபடி வந்துக்கிறேன். ஆமாம், எம்பியா இருந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிவிட்டு விஜய் கட்சியில் போய் சேர்ந்து அந்த மாதிரி தான் இப்போ லைனாக போயிட்டுருக்காங்க. ஆனால் அதுக்கு இன்னொரு குற்றச்சாட்டு அதிமுக தரப்புலேருந்து, குறிப்பாக இபிஎஸ் அவர்கள் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் இது எப்படி ஏற்றுக்கிட்டாரு, ஏற்கனவே நாங்கள் கவர்னர்கிட்ட இந்த மாதிரி கட்சி தாவல் தடை பிரச்சனை போயிட்டுருக்கு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கோம். அப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது என் கட்சியிலேருந்து அவங்க ராஜினாமா பண்ணிட்டு நேரடியாக அவங்க எதுக்கு வராங்கன்னா, இதை நீங்கள் எப்படி சபாநாயகரை அக்செப்ட் பண்ணாது? இதுவே சபாநாயகர் என்ன அக்செப்ட் பண்ணார்? ரிசைன் பண்ண வாங்கி தானே ஆகணும். இல்லை சார், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்கல்ல. அது என்னமோ கொடுத்துரு, ரிசைன் பண்ணால் ரிசைன் வாங்குவாங்களா இல்லையா? இல்லை, ரிசைன் பண்ணது ஓகே, ஆனால் அந்த கட்சியில் ஏற்றுக்கிறாங்க. ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க இல்லையா தாவேக்கால, 5 நிமிஷத்தில் ஐடி கார்டு எப்படி ரெடி ஆச்சு? நம்ம ஒரு விஷயம், இப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு சுகர் இருக்குது, சக்கரை போட்டு டீ சாப்பிடாதீங்கன்றீங்க. சரி, இப்போ டீ கடையில் போய் 15 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே டீயை போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சுகர் இருந்தான்னா ப்ரெஷர் இருந்தான்னா அவனுக்கு என்ன இருக்குது? அவருக்கு டீ வியாபாரம் கொடுத்தீங்கன்னா டீயை போட்டு கொடுப்பான். சுகர் கம்மியாக போனால் போடுவான், அவ்வளோதான். இதுக்காக டாக்டர் சொல்கிறவன டாக்டர் வந்து தெரு அலையப்பாங்க பாருங்க. என் கஸ்டமருக்கு நீ கொடுத்தா செருப்பால் அடிக்கணும். எப்படியா நீ கொடுக்கலாம்? 15 ரூபா கொடுத்தா டீ கொடுத்தா, அவருக்கு எவ்வளோ சுகர் 650 இருக்குது, நீ டீயை போட்டு கொடுத்துன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அவன் கேட்பானா? கேட்க மாட்டான். டாக்டர் அடித்து துரத்திடுவாங்க, குறையா சுடுது எண்ணெயை ஊற்றி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி தான் இது வேறு அது வேறு.
15 ரூபா கொடுத்தா வெட்டிக்கு தருவான். இவர் ஆஸ்பத்திரியில் போய் 650 சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றதுக்கு வேறு, இது வேறு. இதை ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். டாக்டர் சொல்லியும் வந்து போட்டு கொடுத்துட்டான்னு சொல்லி எப்படி கேட்க முடியும்? இல்லை, சபாநாயகர்னு சில இது இருக்கு இல்லையா, அவர் பதவிக்குன்னு சில புரோட்டோகால் இருக்கு. அவர் வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து பைபிளை அடிப்படையாக வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ அரசியலே சட்டம் அவர் கேட்குற, அவர் வந்து தெய்வ நம்பிக்கை இல்லை. அதுக்கு சர்ச்சுக்குள்ள போகணும். ஜெபம் பண்ணாரு அப்படின்னாருன்னு அவருக்கு மனசு கணக்கண்ணில் ஓடுது. ரைட், ஓகே, நல்லது, இதுதான் நியாயம்னு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளோதான். அநியாயம். நம்ம இது ஏதாவது கொலை பண்ணாரா? இல்லை. கொலைக்கு உடந்தையா இருந்தாரா? இல்லை வேற ஏதாவது கொடூர செயல் பண்ணாரா? அதிமுக நாசம் பண்றதுக்கு உடந்தையாமே இல்லை. எம்எல்ஏக்கள் கொடுக்குறாங்க, ஐயா நாங்கள் ரிசைன் பண்ணுறோன்னு வாங்கிட்டு நல்லா இருங்க, நான் ஆச்சரியம். இதில் என்ன இருக்கு? இல்லை, அது என்னன்னா ரிசைன் பண்ணவங்க கையோட ஆதவ அர்ஜுனாவை போய் சந்திக்கிறாங்க, அவரும் சால்வை போத்துறாரு, உடனே ஐடி கார்டு கொடுக்குறாங்க. அது வச்சிருப்பாங்கம்மா டிராவில். அப்போ இது எல்லாமே ப்ரீ பிளான்டா? எல்லாமே டிராவில் வச்சிருப்பாங்க. இன்னார்தான் வர. அதுதான்மா, இப்போ நீங்கள் வந்து சேர்றேன்னு சொல்கிறீங்க. இப்போல்லாம் 2 நிமிஷம் தான்மா. அது இப்போ இன்ஸ்டான்ட் ஃபோட்டோ எடுக்கிறாங்க என்ன மிஷினில் வச்சு. உள்ளே போய் நின்னவொடனே அவுட்புட் வந்துட்டு இல்லையா? அந்த காலத்தில் தான் பாஸ்போர்ட் எடுத்து இப்படி ஒரு விஷயம் கழிச்சு வாங்கணும். இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு அப்போ வந்து ஆதவ அர்ஜுனா அங்கேயே வச்சிருக்காங்கம்மா கார்டு மிஷின். யார் வந்தாலும் ஒரு ஐடி கார்டு போட்டு கொடுக்குறது. வந்தாலும் டக்குன்னு ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ ஃபோன் இருக்குது, ஃபோட்டோ எடுத்துட்டு டக்குன்னு விஜய் பார்க்குறதுக்கு சால்வை வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்கன்னா அவன் டவுன்லோட் போட்டு கொடுத்தானா பிரிண்ட் வரப்போகுது. இது என்ன அதிசயம் இருக்குது? ஆனால் ஜோதிமணி இருக்காங்க இல்லையா, இப்போ காங்கிரஸில் முன்னாடி போய் துண்டு போட்டு 2 அமைச்சர் பதவி கேட்டு வாங்கினாங்க இல்லையா காங்கிரஸ். இப்போ காங்கிரஸ்லேருந்தே இது எதிர்ப்பு வந்திருக்கு. இது தப்பு தான், நாங்கள் வந்து இப்போ உங்கள் கூட கூட்டணி வச்சுட்டோன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம், இது பாஜகவுடைய ஸ்டைல அப்படியே டிவிக்கு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்லம்மா. அந்த 4 பேரை விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு என்ன பண்ணி காங்கிரஸ் இல்லாமல் போயிரும்ல. 2 மினிஸ்டர் கொடுத்துருக்கோம், நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மினிஸ்டர் தரோம், கட்சியில் வந்து சேர்ந்துருங்கன்னா அவங்களுக்கு டிமாண்ட் இல்லாம காங்கிரஸ் 0 ஆயிரும்ல. கூட்டணின்னு போய் கடைசியில் மொத்தமாக ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? அந்த பயம் வந்துட்டு போகும்ல முன்னாடி ஜோதிமணிக்கு. அதனால சொல்லி பார்ப்பேன். அதுலேயே 2 தரப்பு 2 விதமாக பேசுகிறாங்க காங்கிரஸ்லேயே. இந்த பக்கம் இவர் மாணிக் தாக்கூர் வந்து திமுகவை அடித்து பேசுகிறாரு, அந்த பக்கம் அவங்க டிவிகேவை அடித்து பேசுகிறாங்க. என்ன போயிட்டுருக்கு இன்னுமா இவங்களுக்குள்ள இந்த உள்பூசல்லாம்? காங்கிரஸ்குள்ளே எப்போவுமே ஒற்றுமை இருந்ததே இல்லை. அந்த தலைமை ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. யாரையா அவங்களா ஒரு சீட்டை கொடுப்பாங்க, இவங்களாம் நிற்பாங்க, ஜெயிச்சா ஜெயிக்கிறான், தோத்தா தோக்குறாங்க. 4 பேர் இவனை குறை சொல்லுவான், 4 பேர் அனுப்பிச்சு அப்படியே கட்சியை கழிச்சு விட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், தலைவரை மாற்றி விட்டு போயிடுவாங்க. அவர் வினோதமான கட்சி. இந்த எலெக்ஷனோட முடிஞ்சு போய் அது 2029ஓட இந்த கட்சி கழுத்தா தான். எது காங்கிரஸுங்களா? எப்படி சொல்கிறீங்க 2029ஓட அது முடியுது அப்படி? ஆமாம், அப்போ தானே எலெக்ஷன் வரும். என்ன பண்ணுறது? இல்லை, எதிர்கட்சி அவங்க உட்காருவாங்களே சார், முடியுதுன்னு எப்படி சொல்லுங்க? எங்கே எதிர்கட்சியாக உட்காந்துருக்காங்க? 100 சீட்டே தக்கி முக்கி தானே வந்திருக்காங்க. இப்போ பீகார் பிடிக்கிட்டு போயிடுச்சு, வெஸ்ட் பெங்கால் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்போ தமிழ்நாடு பிடிக்கிட்டு போயிடுச்சு. 2029 டோட்டலாக அதான் விஜய் இருக்காருல்ல, காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி வந்ததுன்னு வைங்க, விஜயே காலியாரு. அது என்னமோ உண்மைதான் சார். பிஜேபியே ஓட்டிட்டு இருக்காங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இப்போ பிஜேபி வர்சஸ் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் இருக்கு. ஆனால் எலெக்ஷன் டைமில் ஒரு ஜிபே காலில் விழுந்துட்டாரு, விழுக வேண்டிய காலில் விழுந்துட்டாரு. அதனால இப்போ 2-3 நாள் அதை டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லை, முதல்ல அதை தடை பண்ணாங்க, இப்போ காக்ரோச்சஸ் பேக்குன்னு திருப்பி வந்துட்டு இருக்காங்க. அது வரும், காக்ரோச் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போதைக்கு மருந்து அடிச்சதுனால அடுப்படி பக்கம் வராமல் இருக்காது, அது வரும். மறுபடியும் மருந்து வாட போன பிறகு வரும் அப்படின்ட்டு. அது எந்த மாதிரி? இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, இதே இன்ஸ்டாகிராம் கலாச்சாரம் தான் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. உதாரணத்துக்கு தகுதியே இல்லாதவங்களாம் இன்றைக்கி அமைச்சர் பதவியில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அதையும் நம்ம நம்ப முடியல. காக்ரோச் ஜனதா பார்ட்டி நாளைக்கு இப்படி ஒரு ரிவீட் அடித்தா அது எந்த மாதிரி ஒரு இல்லை, அதுவே டுபாக்கூர் தான். அது வந்து மோடியை மிரட்டுறதுக்காக தான் அந்த கட்சியை வந்து அமெரிக்காவில் ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்குன்றீங்களா? அமெரிக்காவோட கட்சி தான் அப்படிங்களா? அமெரிக்காவோட செல்ல குழந்தை, வளர்ப்பு குழந்தை தான் அது. ஓஹோ. அவங்க ஒரு 10 ஆகாவலியை ரெடி பண்ணி அங்கங்கே அடியாலை ரெடி பண்ணி மோடி அடிக்கிறதுக்கு ஒரு 5 பேரை வச்சு மோடியை காலி பண்ணுறதுக்கு பண்ணது தான் அந்த கட்சி. அந்த அவசியம் எதுக்கு அமெரிக்காவுக்கு மோடி அடிக்க வேண்டிய? ஆமாம், மோடி இதனால் ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு பிரதமர் கண்டினியூ ஆகக்கூடாது. ஒரே கட்சியில் ஒரே ஆள் கண்டினியூ ஆனால் அது வந்து சர்வதேச இதுக்கு முரணானது. சார், அவரு தான் நில்லுனா நிற்கிறாரு, உட்காரனா அதுக்கு தான் இப்போ உட்கார்றாரு. இப்போ எங்கே போயிட்டு வந்தார்? சுத்துப்பத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு காரணமே அதுதான். போய் கையில் காலில் விழுந்துட்டு வந்தா என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னால் இப்போ கையெழுத்த போட்டு அப்படின்னு ஏற்கனவே நிறைய கையெழுத்து போட்டுருக்காரு. இப்பயும் இப்போ இப்போ மார்க்கோ ரூபியோ வந்து வேறு கூப்பிட்டுருக்காப்புல நைஸாக.
நீ நான் அதாவது 16 இல்லை படத்தில் சொல்லுவாங்க சப்பானி நான் கூப்பிட்டா வரமாட்டான் நீ கூப்பிடு அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ வந்து என்னென்ன கூப்பிடு நீ என்ன சப்பானியை கூப்பிட வரமாட்டான். அப்புறம் டாக்டர் நீங்கள் கூப்பிடுங்க நான் கூப்பிட்டா சப்பானி வரமாட்டான். அப்புறம் சப்பானின்னொடனே சப்பானி வந்து சப்புன்னு அரைவான். அந்த சப்பானி கூட சப்புன்னு அரைவான். இவர் அறைய மாட்டாருன்றீங்க? இவர்னு யாரை சொல்கிறீங்க? மோடி. ஏம்மா சப்பானிக்கு சார் இதை போய் அவரை போய் இது படத்தில் உள்ள உதாரணத்தை சொல்கிறேன். இல்லை சார் சப்பானி கூட கூப்பிட்டா வரமாட்டான்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து அவர் மோடிஜியை வந்து ஏற்கனவே அவமானப்படுத்திருக்காங்க கையெழுத்து வாங்கினதுனால. இப்போ ட்ரம்ப்பை நம்புறது கிடையாது. வாயே திறக்கிறதில்ல. நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ. விஜய் மாதிரி. ஆமாம் என்ன வேணாலும் பேசிட்டு போ நல்லதும் பேசி கெட்டதும் பேசி நான் வாய் திறக்க மாட்டேன்னு. இப்போ இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி வச்சு நெருக்கடி கொடுத்த உடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னோடனே பதறி போயிட்டார். ஒருத்தர் எங்கேயோ ஒரு எப்படின்னா குறுக்குப்பேட்டையில் இருக்கிற ட்ரம்ப்பை வந்து கோயம்பேட்டிலேருந்து ஒருத்தர் சொல்கிறான். அது இவர் பதறி இப்போ ஐயோ ட்ரம்ப் இருக்கு ஆபத்தா ஐயோன்னு சொல்லி கத்தினார் பார்த்தீங்களா. உடனே அவ்வளோ நாள் பேசாமல் ஒரு 6 மாதம் 8 மாதமாக ட்ரம்ப் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு மாதிரி. ஓஹோ. அப்பயே ட்ரம்ப் பார்த்தாரு இதே நடிப்பு நான் செட்டப் பண்ணது நீ அங்கேருந்து எனக்கு பண்ணுறேன் அப்படியே போயிருக்கு. போய் இப்போ மார்க்கோ ரூபியை விட்டு கூப்பிட்டுருக்காரு. வாங்க ஜி பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்கிறேன் ஜி வாங்க வில்லைமலைக்கு வாங்க உங்களை தான் எதிர்பார்க்குறேன் நான் பார்த்துக்கிறேன் அவர் ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காப்புல. ஆனால் ஜி போக மாட்டார். அவர் ட்ரம்ப்பை மீறி எதுவும் செய்ய மாட்டார் போக மாட்டார். அங்கே கூப்பிட்டு போய் நம்மகிட்ட எதாவது கையெழுத்து வாங்கி இன்னும் 4 கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னா சிக்கலாயிருன்ற மாதிரி இருக்கார். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதனால் இப்போ காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க 2 நாளாக. இவங்க போய் காலில் விழுந்துட்டாங்க எதுவும் பண்ணிடாதீங்க சரி அப்படின்ட்டு. இல்லை இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த 10 வயசு குழந்தை வந்து கோவையில் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஆனால் விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப மோசமான முறையில் ரொம்ப மோசமாக அதை வந்து சப்போர்ட் எப்படி மனிதத்தன்மை இருக்கா இல்லையா இப்படி முட்டு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த அளவுக்கு மோசமான முட்டா நீங்களும் மனுஷன் வந்தானே நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு யார் சொன்னா பார்க்க அப்படி தானே சார் தெரிறாங்க. மனுஷன் மாதிரி இருக்கக்கூடிய உருவத்தில் கூட தெய்வங்கள் இல்லை. தெய்வங்களா? மனுஷனை தாண்டிய ஒரு தெய்வங்கள் அதுவும் அப்படி தான் இருப்பாங்க. அது இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அது எதாவது தப்பாக போயிடும். அவங்களாம் வந்து அந்த வேற ஒரு இது பார்த்துட்டு இருந்தாங்க வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு இதில் காசு வருதுன்னொன்னே இதில் இறங்கிட்டாங்க. சார் காசு கொடுத்தா இது அதுக்குன்னு இப்படியா சார் அநியாயத்துக்குன்னா அந்த குழந்தையோட தாய் மேலேயே வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன். இல்லை குழந்தை தாய் மேலே குற்றச்சாட்டு தப்பு இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் ஆராய்ச்சி தான் குற்றச்சாட்டணும். அந்த குழந்தையோட தாய் வந்து உருப்படியான ஆள் கிடையாதுன்றது உண்மைதான். ஆனால் அதுக்காக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. தப்பு பண்ணா வந்து என்னன்னா தப்பு நடந்திருக்கு இது வந்து நடவடிக்கை எடுக்கணுன்றது வேற. அந்த இப்போ குழந்தையோட தாயை குடியாரின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை சொல்லாம இருக்க முடியாது. அவளை வந்து தேவதையா காட்ட முடியாது. இல்ல அப்ப ஆனா அவன் மேல தப்புன்ற மாதிரி காட்டுறது தப்பு. அதான் அந்த குழந்தையோட அம்மா குடிக்காரங்க அப்படின்றதுனால அந்த குழந்தைக்கு இந்த கதி ஏற்படுறது நியாயம் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி எடுக்க முடியாது. அப்படித்தானே பேசுறாங்க. அப்படி பேசக்கூடாதுன்ற அதான் குற்றம்னா நீ வந்து குழந்தைக்கு நேர்ந்த அந்த கொடூரம் இருக்குல்ல அது காவல்துறையோட மெத்தனை போக்கு கொடூரம் அந்த ஆட்சியோடைய வந்து அறவே காட்டுத்தனம் இதெல்லாம் பேசிட்டு அந்த குழந்தையோடைய அம்மாவும் ஒரு குடியாருன்னு பேசினா தப்பு கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதை தள்ளி வச்சுட்டு அவளால் தான் ஏதாச்சும் அவளுக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுறது விஜய் நல்லவருன்ற மாதிரி பேசுறது தேவையற்றது கொடூரமான செயல் தான். அதான் அதுவும் இவர் ஒரு முதல்வராக இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் நடந்து அதுக்கு அடுத்த நாள் ஒரு 4 மணிக்கு இருக்கும். அந்த நேரத்துக்கு கூட ட்விட்டர் தான் போடுறாரு. அவர் அப்போ ட்விட்டர் போடுறதுக்கு ஒரு முதல்வரா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேள்வி. எல்லாம் பண்ண முடியாது. பார்த்தா இப்போ ட்விட்டர் போடுறதுக்கு ட்ரம்ப் தான் வந்து சோசியல் பேஜில் போடுறாரு. அதுக்காக ஒரு பிரதம அதிபரான்னு கேட்க முடியாது. ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு இது போயிடுச்சு. சூழ்நிலை போயிடுச்சு. புரியுதா அவங்களுக்கு? போனதுக்கு இப்போ ஒரு குடியாரன் ஒரு பெண்ணு ஒரு குடும்பத்தெல்லாம் பார்க்குறாங்க. புருஷன் மகா குடியாரன் ஆயிடுறான். லிவர் ஃபெயிலியர் ஆயிடும். கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்ந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்ப்போம். அவனை போட்டு மிதிச்சிங்கன்னா என்ன ஆகுது? அவ்வளோதான் தாங்க மாட்டான். அவனோட நிலைமை அவ்வளோதான் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நீங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. போட்டு பைத்தியங்கள் ஒரு பக்கம் இருக்குது. போட்டு தேர்ந்தெடுத்துருச்சு. இன்னும் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஆனால் நம்ம இப்போ எல்லாரும் போடல சார். இப்போ 4 பேர் 4 கோடி அதுதான் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? 65% ஓட்டு போடல, 40% ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. அந்த ஆட்சி தான் இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
அடுத்த எலெக்ஷனுக்கு இந்த 5 வருஷம் இருக்குது. ஆமாம், அது வரைக்கும் இதெல்லாம் சகிச்சுட்டு தான் இருக்கணும். அப்போ வேறு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? வேறு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இது எப்படி இந்த இது எப்படி புரிதல் ஏற்படுத்துறது, இவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? அதாவது நீங்க தப்பா வழிநடத்தப்படுறீங்க. ஆக்குனதே மு.க. ஸ்டாலின் தான். அவர் தான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நாகரிக அரசியல்ன்ற பேரில் நாதாரி அரசியல் மாதிரி ஆகிப்போச்சு. இந்த நாதாரிகளை விட்டு. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதலமைச்சரை எதிர்த்து இவ்வளோ கேவலமான ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயலலிதாவாக இருந்தால் நாக்கு அறுத்துருக்கும், விட்டு போட்ட விரலை வெட்டியிருக்கும். யாரா இந்த நாயிடா போட்டதுன்னு சும்மா உட்காந்துக்கிட்டு அவனுக்கு பவுடர் அடிச்சுக்கிட்டு அவன் என்னென்ன அசிங்கம். ஒரு முதலமைச்சராக ஆக்டிங் முதலமைச்சராக இருக்கவரை அசிங்கமாக போடுறான். என்னென்னமோ ஒரே இருந்தாலும் என்னடா அவனை இப்போ அப்படின்ற அளவுக்கு போகிறப்ப அடுத்த செகண்ட் போலீஸ் தூக்கியிருக்கணும். 4 பேரை பிடிச்சி இது பண்ணி மன்னிப்பு வீடியோ எடுத்து அதை போட்டிருந்தா அடுத்து போடுறது பயன். அது இப்போ விஜய் பண்ணியிருக்காரு அதை. அதாவது அவருக்கு எதிராக சோஷியல் மீடியாவில் பேசினவங்களுக்கு உடனே அவங்க மேலே கேஸ் போட்டு அவங்களுக்கு என்ன இது பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க, நடவடிக்கை எடுத்துருக்காங்க. இப்போ இதை நேற்று முதலமைச்சராக அரசியல் அனுபவம் இல்லாத விஜய் அதை பண்ணும்போது